நவம்பர் 15 ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் டே. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இந்த ட்ரேடிங்கு, ரிலீஸு, அப்புறம் ரிட்டன்ஷன் இதெல்லாம் பெருசாக பேசப்படுறதுக்கான ஒரு காரணம் இந்த வருஷம் ஏன் அப்படின்னா, சிஎஸ்கேலேருந்து ஜடேஜாவை ஆர்ஆர் வாங்கிட்டு அந்த பக்கம் ஆர்ஆர்லேருந்து சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போதுலேருந்தே பா ஜடேஜாவை விடாதீங்கப்பா அப்படின்னு ஒரு பக்கம், சஞ்சு சாம்சன் வந்தால் ஹாப்பி தான்ப்பா அப்படிங்கிறது ஒரு பக்கம், கூட பிரவீஸை கேட்குறாங்க, சாம்கரனை கேட்குறாங்க, இல்லை துபேவையும் கேட்குறாங்கன்னு பரபரப்புக்கு பஞ்சமில்லாத அளவுக்கு போய் கடைசியாக ஆமாம் சாம்கரன் ஜடேஜா ஆர்ஆருக்கு போக போகிறாங்க, சஞ்சு சாம்சன் இந்த பக்கம் சிஎஸ்கேக்கு வர போகிறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. எஸ், ஒவ்வொரு டீமும் அவங்க யாரை தக்க வச்சுருக்கிறாங்க, யாரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, யாரை ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை உங்ககிட்ட அதை எடுத்து சொல்லி இதில் வந்து இது செம்ம ட்ரேடுப்பா அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இல்லை இவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்க வேணாம், இது செம்ம ரிட்டன்ஷன் அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறோம். முழு வீடியோவும் பாருங்கள். அப்புறம் உங்களை கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நான் ஒரு சில ரிட்டன்ஷன்ஸ்லாம் வந்து இது சரியில்லை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன், சில ரிலீஸ்லாம் இது சரியில்லாத ரிலீஸ்னு சொல்லுவேன். அதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ் சொன்னோமா, நிறைய நல்ல உள்ளங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியற்கான அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம், நன்றி அப்படிங்கிறத தாண்டி நான் இதே போல் தொடர்ந்து உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். என்னோடய சர்வீஸ் தொடர்ந்து கன்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களோட உதவிக்கு நன்றி. ஸோ நீங்களும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. வேறு என்ன எனக்கு தேவை சொல்லுங்கள். சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் 2026 ஸ்பெஷல் கிரிக் ஆனந்த் ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். முதல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். நம்ம சஸ்பென்ஸ் வச்சு கடைசியாக இல்லை வேணாம், நம்ம ஆரம்பிச்சிடும். சிஎஸ்கேலேருந்து நம்ம ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் தான் 43.4 கோடி இருக்குது. அதாவது இந்த ஆக்ஷன் கேகேஆர், அப்புறம் எஸ்ஆர்ஹெச், அதே போல் சிஎஸ்கே இவங்களுக்கான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். மேக்ஸிமம் கேகேஆருக்கு சிஎஸ்கேக்கான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ் நினச்சது போலவே சொன்னது போலவே ரவீந்திர ஜடேஜா, சாம்கரன் 2 பேர்த்தையும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கம் சஞ்சு சாம்சனை வந்து எடுத்துருக்குறாங்க. இன்னொன்று ரவீந்திர ஜடேஜாவுக்கு 18 கோடி இல்லாமல் 14 கோடிக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகியிருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ட்ரேட் ரொம்ப ரொம்ப நல்ல ட்ரேடு. இந்த ட்ரேட் நடந்ததில் 2 டீமுக்கும் நிறைய நல்லது இருக்குது, பிளேயர்ஸுகளுக்கும் நல்லது இருக்குது. சாம்கரனுக்கு போக போக அது நல்லதாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மட்டும் இல்லாமல் இப்போ சஞ்சு சாம்சன் வந்து கேப்டன் ஆவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டு இருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாத் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லலாம், பாஸ் என்னை விட்டுருங்க பாஸு, நான் இந்தியாலாம் ஆடணும் பாஸு, எனக்கு காலம் போயிட்டுருக்கு பாஸு அப்படின்னு சொல்லும் போது வேணால் அவர்கிட்ட கேப்டன்சி அப்படிங்கிறது எடுத்துகிட்டு சஞ்சு சாம்சனுக்கு கொடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கேப்டன்சி, ஏன்னா சஞ்சு சாம்சனோட கேப்டன்சி எங்கேயும் அவரோட பேட்டிங்கை பெருசாக பாதிக்கப்படுறதும் இல்லை அப்படிங்கிறதுனால, அவர் விக்கெட் கீப்பிங்கும் பாதிக்கப்படுறது இல்லைங்கிறதுனால, ஸோ அவரால் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற ஒரு மெச்சூரிட்டி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ருத்ராஜ் கெய்க்வாத்தோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்ன அவருக்குன்னா 30 கிட்டத்தட்ட சஞ்சுக்கு ஆகும்னு நினைக்கிறேன், 31 ஆகும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் அடுத்த ஆக்ஷன் வரைக்குமாவது அவரால் ஒய் நாட் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ சஞ்சு சாம்சன் ஃபிட்டாக தான் இருக்கிறாரு, எங்கேயும் இன்ஜுரின்னு போன வருஷம் தான் மட்டும் தான் செய்தி வந்துக்கிட்டு தான், இன்ஜுரியானு கூட தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 மெகா ஆக்ஷன் வரைக்கும் அவரால் சிஎஸ்கேக்கு ஆட முடியும், லீட் பண்ண முடியுங்கும்போது ஒய் நாட் சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற கேள்வியை நானும் வைப்பேன், ஃபேன்ஸாக்கி நீங்களும் வைக்கலாம். சரி, ஓகே. இப்போது சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணதில் ஃபேன்ஸுகளுமே வந்து இவங்களை ரிலீஸ் பண்ணிருங்கப்பான்னு சொன்னதில் வந்து அதில் தீபக் ஹூடா, விஜய் சங்கர், தேவன் கான்வே, அப்புறம் ராகுல் திரிபாதி இவங்களை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் ஆண்ட்ரே சித்தார்த் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, யங்ஸ்டர் வச்சுருந்துருந்துருக்கலாம். அவங்க ரிலீஸ் பண்ணதில் எனக்கு பெருசாக ஒரு வருத்தம், ஷாக் கிடையாது, பெருசாக வருத்தம். பட் யாரை ரிலீஸ் பண்ணதில் எனக்கு ஷாக் அப்படின்னா பத்திரானா ரிலீஸ் பண்ணதில் தான் வருத்தம் இல்லை, ஷாக் இருந்துச்சு. நான் கூட வந்து பத்திரானாவை பேக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் இங்கே ரிலீஸ் பண்ணதுலையும் ரிட்டைன் பண்ணதுலையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் முறையாக அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ், முதல் முறையாக இந்த விஸ்வாசம், எமோஷன்ஸ் இதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. ஜெயிக்கணும், கிரிக்கெட்டு, ஸ்போர்ட்டு அப்படின்னு எடுத்துருக்குறாங்க. இது மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா, இது மாதிரி ரிலீஸஸோ ரிட்டன்ஷன்ஸோ நடந்ததுன்னா ஆப்வியஸ்லி ஸோ டீமை நீங்கள் கீழே 10வது இடத்துல இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் பிளே ஆஃப்குள்ளேயாவது நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த ப்ராசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? என்னோடய வார்த்தையை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஒரே டீமு, குடும்பம், லாலாலா அதெல்லாம் வந்து இருக்கட்டும் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எப்போ அப்படின்னா, எப்போ அந்த பாட்டு சத்தமாக கேட்கும் அப்படின்னா
ஜெயிக்க தான் அந்த பாட்டு சத்தமாக கேட்கும். உங்கள் சரௌண்டிங்கில் நெகட்டிவாக தான் இருக்கும். அந்த நெகட்டிவிட்டிக்கு இடையில வந்து உங்களுக்கு எந்த பாட்டுமே கேட்காது, வெறும் அமைதி தான் இருக்கும். பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாலா மட்டும் இல்லை, எல்லா பாட்டு கேட்கும், அனிருத் பாட்டு கேட்கும், இளையராஜா பாட்டு கேட்கும். ஸோ இதுக்கப்புறம் அது கேட்கணும், அந்த பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ரிலீசஸ், ரிட்டன்ஷன்ஸ், ட்ரையல்ஸ் சிஎஸ்கே பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம். சஞ்சு சாம்சன் வந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எவ்வளோ நல்லது நடக்க போகுது. அப்புறம் இல்லைங்க ஜடேஜாவுக்கு நான் தனியாக வீடியோ பண்ணுறேன், அதில் வரும். அப்புறம் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து இப்போது மேலே பேட்டிங் கூட எனக்கு ஓகே ஆகிடுச்சு. கீழே பவுலிங்கில் எல்லிஸு, கம்போஜு, கலீல் அகமது, நூர் அகமது, ஏங்க பவுலிங்கு கூட ஓகே தாங்க. இன்னும் என்னென்னா மேபி இந்த ஆண்டர் ரசல் எடுக்க போகிறதாகவும், அதுக்கப்புறம் கேமரன் கிரீனுக்கும் ஆண்டர் ரசலுக்கும் போட்டியாக இருக்கும். பட் ரசலை எங்கே பிடிச்சி எடுத்து போட்டால் கூட ஆல்மோஸ்ட் எல்லாமே சரியான மாதிரி இருக்கும். பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்து யாரை எடுக்கணும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெட்ஸ் ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல, இவங்களோட ரிலீஸ் பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ அடுத்ததாக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் நான் கொஞ்சம் மனசில் பட்டதை பேசியிருக்கேன். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்போலேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓஜி சென்னை சூப்பர் கிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க கடந்த 2 வருஷமாக விளையாடுறது, 2003 ஐபிஎல் வின் பண்ணதுக்கு முழுக்க காரணம் தோனி. அவர் இல்லைன்னா அவரே பஸ்ட் அவுட் ஆனார். ஸோ அப்படிப்பட்ட தோனியை அப்போவே நல்லா பார்க்க முடியல, அடுத்தடுத்த வருஷங்களை சுத்தமாக பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்குது, கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறதுனால ஸோப்பா நல்ல டீம் எடுத்து கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் என் மனசில் பட்டதை நான் சொல்லிட்டேன். எமோஷனலாக பேசுகிறேன் ஜடேஜாவை பற்றி. எமோஷன்ஸ் வேறு, டீம் விக்ட்ரி அப்படிங்கிறது வேறு. சரி, இப்போது அடுத்த டீம் நம்ம போயிடலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் திரும்ப கேட்குறேன், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யாராவது என்னென்ன ஓட்டர் இருக்குது அந்த டீமுக்கு யாரெல்லாம் தேவைங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அடுத்தது நம்ம மேபி யாராவது எடுக்க போகிறாங்கிற வீடியோவில் அதை பற்றி நான் பேசுவேன். அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் கையில் 21.8 கோடி, இன்னும் அவங்களுக்கு 8 ஸ்லாட்டு அவங்களுக்கு இருக்குது. யாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஃப் டு பிளஸஸ். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்க 16.4 கோடியோடு வராங்க ஆப்ஷனுக்கு. 8 ஸ்லாட்டு இருக்குது. பட் 8 ஸ்லாட்லாம் ஒன்றும் பெருசுலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு இந்த மினி ஆப்ஷனே அவங்களுக்கு தேவை கிடையாது. சில டீம்ஸுக்கு இந்த மினி ஆப்ஷன் தேவையில்லை. அதில் ஒரு டீமாக நான் வந்து ஆர்சிபியை பார்க்குறேன். பட் இவங்க இதில் வந்து ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எஸ் தயால் கொஞ்சம் கேஸ் போயிட்டு இருந்துச்சு, அவர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனாலும் வந்து எஸ் தயாலை ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ராஸ் இஸ்லாம்தாரையும் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆனால் அவர் ரிலீஸ் பண்ணலை, ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ காசு கொடுத்து எடுத்தாங்க. ஆப்ஷனில் விட்டாவது அவரை வந்து மீன்ஸ் எடுத்துடலாம்ப்பா, அவர் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது ராஸ் இஸ்லாம்தார் ஒரு யங்ஸ்டர் நாங்கள் பேக்கப் பண்ணுறோன்னு சொல்லி பேக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்களோட பேக்கப் சல்யூட்டு. ரிலீஸ் பண்ணதில் வந்து மயங்க் அகர்வால் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஆமாம்ல, அவர் வந்து இப்போ இடையில வந்தார், மயங்க் அகர்வால் இடையில வந்தார் தேவ்தர் படிக்கலுக்கு பதிலாக. ஆனால் தேவ்தர் படிக்கல் போன வருஷம் விளையாண்டதுனால தான் அவங்க ரொம்ப நிறைய விக்டரிகள் பெற்றாங்க. அதை மறந்துடக்கூடாதுங்கிறதுனால மயங்க் அகர்வால் அனுப்பிட்டு தேவ்தர் படிக்கலை வச்சுருக்கிறாங்க. மயங்க் அகர்வால் அனுப்பியிருக்காங்க, டீம் சைஃபர் அனுப்பியிருக்காங்க. லியம் லிவிங்ஸ்டன் எல்லாருமே அவரை அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் மேக்ஸ்வெல் என்ன பண்ணாரோ அதே தான் இங்கே பண்ணார், சொதப்பிக்கிட்டு இருந்தாருங்கிறதுனால லியம் லிவிங்ஸ்டனை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. பட் ரொம்ப எதிர்பார்ப்பாக லியம் லிவிங்ஸ்டன் எடுத்தாங்க. மர்பர்ட்லாம் அவரை பற்றி ரொம்ப அதிகமாக புகழ்ந்து பேசினார். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பர்ஃபார்மன்ஸ் வெளியில் வரல. அதுக்கப்புறம் இங்கிடி முசரபானி, இப்போ இங்கிடி வந்து பதிலாக தான் முசரபானி வந்தார். ஆனால் இப்போ 2 பேருமே அனுப்பியிருக்காங்க 16 கோடி. இப்போ என்னென்னா அவங்களுக்கு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரோட பேக்கப் தேவை. அப்புறம் குருல் பாண்டியா, சுயேஷ் சர்மாவுக்கு பேக்கப்பாக ஒரு ஸ்பின்னர் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் லியம் லிவிங்ஸ்டன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் மிடில் ஆர்டரில் இவங்களுக்கு அது தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அரேல்ஸ் லியம் லிவிங்ஸ்டன் திரும்பி போவாங்களா தெரியல. ஏன்னா வில் ஜாக்ஸ்லாம் விட்டு லியம் லிவிங்ஸ்டன்ட்டு போனாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஆர்சிபியோட ரிலீசஸ் ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு, நல்ல ரிலீசஸாக நான் பார்க்குறேன். ரிட்டன்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரிட்டன்ஷன் தான் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்களுக்கு ஆப்ஷனே தேவையில்லை, அவங்க விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். சரி, அப்படியே நம்ம அடுத்த டீமுக்கு மூவ் ஆகும். அப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸ் லியம் லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ லியம் லிவிங்ஸ்டன் மாதிரி எந்த பிளேயரை உள்ளே எடுத்து போடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் பேக்கப் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், பேக்கப் இந்தியன் ஸ்பின்னர் யார் உள்ளே வரலாம் சொல்லுங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ். ஈசலா கப் நம்மதே மாதிரியான ஒரு டீம் அமைஞ்சிருச்சு. திரும்ப சின்ன ஓட்டெல்லாம் இருக்குது, பெரிய ஓட்டை கிடையாது, பட் அதையும் அடைச்சா நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள், யாருன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். சரிங்க, இப்போ அடுத்த டீமாக வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். எப்பயுமே நம்ம வீடியோவில் கடைசியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்க தான் கடைசியாக வருவாங்க. நிறைய ஃபேன்ஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் கேகேஆரை கடைசியாக போடுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் இப்போது கேகேஆரை நான் முன்னாடி உங்களுக்காக புஷ் பண்ணுறேன். எழுதும்போதுமே கேகேஆர் எதர்ச்சியாக கடைசியாக தான் வந்திருக்குது. ஆனால் உங்களுக்காக நீங்கள் கேட்டவையாக இப்போ கேகேஆரை நான் புஷ் பண்ணுறேன். பட் இந்த ஆப்ஷன் கேகேஆருக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய டீம் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ
இப்போ எம்ஐ தொல்லை கொடுப்பாங்க, பஞ்சாப் கிங்ஸ் தொல்லை கொடுப்பாங்க, ஆர்சிபி வலுக்கட்டாயமாக வந்து தொல்லை கொடுப்பாங்க. ஸோ சிஎஸ்கேவுக்கும் கேகேஆருக்கும் இடத்துல தான் போட்டி நினைக்கிறோம். கிடையவே கிடையாது, எல்லா டீமும் வருவாங்க. இப்போ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த போல சில ரிலீஸஸ் அது எல்லாமே நடந்திருக்கு. வெங்கடேஷ் ஐயர் ஜாண்டிக்கு எடுத்தாங்க காசு, அப்படியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரே ரசல் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக எக்ஸ்பைரி ஆகிட்டாரு. டிகாக் எதிர்பார்த்த ரிலீஸ், ரஹமனுல்லா குர்பாஸ் எதிர்பார்த்த ரிலீஸ், மயங்க் மார்க்கண்டே அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அவங்க வந்து நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி அவர் லிஸ்ட்லேயே கிடையாது. எம்ஐ கூட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நார்கியா, ஸ்பென்சர் ஜான்சன் இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கும் போது கையில் பல்கான ஒரு அமௌண்ட். இப்போ ரசல், வெங்கடேஷ் ஐயர் இவங்களை ரிலீஸ் பண்ணும்போதே அவங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக கையில் கிடச்சிருக்கும். ஆனால் மொயின் அலி நான் 50-50 தான் வச்சுருந்தேன். மொயின் அலி என்ன போன சீசனில் சில மேட்செல்லாம் வின் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கும் போது எனக்கு பெரிய ஒரு ஷாக்கு. மொயின் அலி ஆர்சிபியா தேவைப்படலாம், மிடில் ஆர்டரில் அப்படி யோசிப்போம், தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்லிட்டு. ஆனால் கேகேஆர் பொறுத்த வரைக்கும் நான் யோசிச்சது வேறு சில ரிலீஸஸ்லாம் ரோமன் பவுலை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் உம்ரான் மாலிகை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ரமன்தீப் சிங்கே கொஞ்சம் யோசனையில் இருக்கும்போது பட் ரிட்டைன் பண்ணாங்க போன தடவை, அதனால் அவர் வந்து பெருசாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்கிறது அப்புறம் ஓகே. ஆனால் அனுக்குல் ராயெலாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி ஒரு ரிலீஸஸ் எதுவும் நடக்கலை, வச்சுருக்கிறாங்க. கேகேஆர் ஒரு ரிலீஸஸும் ரொம்ப நல்ல ரிலீஸஸ் தான். ஏன்னா டிகாக்கெல்லாம் பயனே கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. பட் ரஹமனுல்லா குர்பாஸும் வந்து இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ரஹமனுல்லா குர்பாஸை ரிலீஸ் பண்ணியிருந்ததுல அவங்களுக்கு பெருசாக பிரச்சனையும் கிடையாது. ரிலீஸஸ் என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்ட் தான். மொயின் அலி மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்க வேணாம்னு நான் சொல்லுவேன். மற்றபடி கேகேஆரோட ரிலீஸஸோ ரிட்டன்ஷன்ஸும் ப்ரிடிக்டபிளாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால, நம்மளுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி பேட்னு சொல்ல முடியும், குட் தான். பட் ஆக்ஷன் எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. மொத்த டீமையுமே ஆல்மோஸ்ட் பில் பண்ணும். மனிஷ் பாண்டேவை ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம நினச்சி பார்த்தோம். மனிஷ் பாண்டே அவங்க ரிலீஸ் பண்ணலை. அதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஓகே என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சுருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் எப்படி கேகேஆர் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் கேகேஆர் ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலில் இருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எங்கள் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க தேவை, இந்த பிளேஸ் வேக்கமாக இருக்குது, எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே கேகேஆர்லேருந்து நான் அடுத்த டீமுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். அப்புறம் இன்னொன்று அஜின்கே ரஹானே கேப்டனாக போட்டிருக்கிறாங்க. இன்னொன்று சொன்னாங்க, வெங்கடேஷ் ஐயர் நாங்கள் அவ்வளோ காசு கொடுத்து எடுத்திருக்கோம், வெங்கடேஷ் ஐயரை நாங்கள் வந்து கேப்டனாக இவருக்கு கீழே வச்சு நாங்கள் க்ரூம் பண்ணுவோம்னாங்க. பட் வெங்கடேஷ் ஐயரோட போன வருஷம் கேம் ப்ளஸ் அவர்கிட்டேருந்து வந்த சில பல கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது அவரே வாண்டடாக கேட்டு என்ன ரிலீஸ் பண்ணிடுங்க, நான் ஆப்ஷனில் போய் நான் என்னை கம்மி ரேட்டுக்கு எடுத்தாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் வெங்கடேஷ் ஐயரை வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணுற மாதிரியும் இன்னொன்று ரசலையும் சிஎஸ்கே டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்குது. பட் வெங்கடேஷ் ஐயரை சிஎஸ்கே எடுத்தாங்கன்னா எங்கே ஆட வைப்பாங்க, வேறு எந்த டீமுக்கு இவர் ஆடுறதுக்கு தேவை அப்படிங்கிறத கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். கேகேஆர் ஃபேன்ஸ் இந்த ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ஷன், பார்ப்போம். சரிங்க, இப்போ அடுத்த டீமுக்கு நம்ம மூவ் ஆகும். இப்போ அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து மேக்ஸ்வெல்லை ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்த்தோம், அதே போல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாய்னிஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. நான் கூட வந்து அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பண்ணியிருக்கலாம் தான், பட் ரிலீஸ் பண்ணலை. அப்புறம் லாக்கி ஃபெர்குசன் இன்ஜுரி அவருக்கு நிறைய வருதுங்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அவரையும் அவங்க பெருசாக ரிலீஸ் பண்ணலை. அப்புறம் ரிலீஸ் பண்ணதில் வந்து ஃபேன்ஸுக்களால் ரொம்ப குற்றம் வைக்கிறது யாருன்னா ஜோஷ் இங்கிலீஷ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க வேணாம், 2 கோடி ஜோஷ் இங்கிலீஷ் கிடச்சிருக்காரு, இதை விட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அவர் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நிறைய 100 அடிக்கிறாரு, வேறு மாதிரி விளாட்றதெல்லாம் ஓகே. பட் எங்கே ஆட வைப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு பிரியன்ஷ் ஆர்யா, அப்புறம் பிராப் சிம்ரன், அப்புறம் ஸ்ரேயா ஐயர், நேஹல் வதேரா, இப்படின்னா அவங்களுக்கு இந்த பேட்டிங் லைனப் நிறையா இருக்கும்பொழுது இவங்க எப்படி அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் ஜோஷ் இங்கிலீஷ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிராப் சிம்ரன் வந்ததுக்கப்புறம் அவங்க எதுவும் விக்கெட் கீப்பர்னு கூட யோசிச்சிக்கலாம். பட் அவங்க அந்த ப்ராஸ்பெக்டில் யோசிச்சு மேபி ஜோஷ் இங்கிலீஷ் ரிலீஸ் பண்ணிடலாம் நான் நினைக்கிறேன். இப்போ மேக்ஸ்வெல் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, லீம் லிவிங்ஸ்டனும் ஆப்ஷனில் இருக்காரா? இப்போது அவர் மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் இங்கே அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போது அதாவது பஞ்சாப் கிங்ஸ்க்கு தேவை ஒரு ஆல்ரவுண்டர் மிடில் ஆர்டரில் ஆடுறதுக்கு. இது சிஎஸ்கேவுக்கும் இருக்குது, பஞ்சாப் கிங்ஸுக்கும் இருக்குது, ஆர்சிபிக்கு இருக்குது. அந்த நல்லா ஸ்பின் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் எந்த டீமுக்கு போவார்? அந்த ஸ்பின் போடுற ஆல்ரவுண்டர் இப்போது மாதிரி நேஷ்னல் ட்ரெஷர் மாதிரி இருக்காங்க. பார்ப்போம் பஞ்சாப் கிங்ஸ்க்கு கிடைக்கிறாங்களா, பஞ்சாப் கிங்ஸ் அந்த ஒரு நல்லதை பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். பட் இவங்கள ரிட்டென்ஷனில் வந்து இவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அதான் லாக்கி ஃபெர்குசன் எதிர்பார்த்தோம், ஸ்டாய்னிஸ் எதிர்பார்த்தோம். மற்றபடி வேறு யாரும் பெருசாக ஓவன் கூட ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம்ல. இல்லை ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இதுக்கு மேலே கலைக்க வேணாம். இந்த பிளே ஆஃப்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்கல்ல, அந்த டீம்ஸ் எல்லாம் வந்து பெருசாக கலைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஆப்ஷனே தேவை கிடையாது. 1-2 ஓட்டாக இருக்கலாம், யாராவது ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸோ, வயசான பிளேயர்ஸோ, இன்ஜுரி ஆகிற பிளேயர்ஸுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தேவைணுமே தவிர பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. மேக்ஸ்வெலுக்கு பதிலாக யார் உள்ள எடுக்கலாம் சொல்லுங்கள். இங்கிலீஷோட ரிலீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பற்றியும்
சொல்லுங்கள். இப்போ அடுத்த டீமுக்கு போகலாம். அடுத்ததாக இந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக பேசப்படுறதுக்கு இவங்களும் ஒரு காரணம் தான். ராஜஸ்தான் ராயல்ஸு, அதாவது ஜடேஜாவை 14 கோடிக்கு இப்போ எடுத்துருக்குறாங்க. இப்போ எடுத்ததுனால வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இவங்க ஹசரங்காவையும் தீக்ஷனாவையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தவங்களை 2 பேரையும் இவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஜடேஜா வச்சுருப்பாங்க, இவங்களுக்கு தேவை அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ஹசரங்காவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, தீக்ஷனா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு என்ன சொல்லதான் எனக்கு சத்தியமாக தெரில. ஆனால் நிதிஷ் ராணாவை இங்கே இருந்து அனுப்பி டிசிக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அப்புறம் இதில் சஞ்சு சாம்சனையும் சிஎஸ்கே அனுப்பி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க சில நல்லது பண்ணும்போது இவங்களுக்கு சில நல்லது நடக்கவும் செஞ்சுருக்கு. ஆனால் ஃபசல் கக்ஃபூரிக்கு அன்எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் குமார் கார்த்திகேயா அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மத்வாலை ரிலீஸ் பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கல, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேருந்து இவங்க யாரை ரிலீஸ் பண்ணுவாங்கிறத தாண்டி பிரெடோரியஸ் இருக்கார் அந்த லெஃப்ட் ஹேண்டரு, அங்கே பால் ராயல்ஸ் ஆடுவார் நினைக்கிறேன், அவர் இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணல. இவரும் அந்த இடையில வந்தவர் தானே, ஆனால் இவங்க ரிலீஸ் பண்ணல. பாருங்களேன், மாப்பாக்கா சின்ன பையனுக்கு அப்பா நீ திரும்ப இருப்பான்னு சொல்லி பேக் பண்ணியிருக்காங்க மாப்பாக்காவை. அப்புறம் ஹெட்மேயர் போன சீசன் சரியாக ஆடலை, ஃபினிஷிங் பிரச்சனை இருந்துச்சு, ஹெட்மேயரை வச்சுருந்துருக்காங்க. ஸோ யோசிச்சிருக்காங்க ஹசரங்கா ஹெட்மேயர் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது ஹெட்மேயர்கிட்டே போவோம் சொல்லி ஹெட்மேயரை வச்சுருக்காங்கும் போது, ஸோ அதாங்க அவங்க வந்து அதாவது ஒரு கரீபியன் ஃப்ளேவர் நம்மக்கிட்ட இருக்கணும் பின்னாடி ஆடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஹெட்மேயர் நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. பட் இதில் சில இடங்களில் நம்பிக்கை தெரியுது, சில இடங்களில் டிராவிட் டச்சும் நம்மளுக்கு தெரியுது. அதனால் இதில் என்ன சொல்கிறது, அந்த டீமுக்கு தேவையானதை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. பட் இதில் வந்து பேட் ரிலீஸு அப்படின்னு சொன்னால் எனக்கு தீக்ஷனா வச்சுருந்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. தீக்ஷனாவை இதில் பேட் ரிலீஸு அப்படின்னா எனக்கு பேடுங்கிறத தாண்டி என்னோடய விருப்பம், நான் தீக்ஷனாவையும் சரி ஹசரங்காவையும் சரி வச்சுருப்பேன், ரிலீஸ் பண்ணாமல் நான் வச்சுருப்பேன், ரிலீஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன்னு நான் சொல்லுவேன். நிதிஷ் ராணாவை இவங்க எதுக்கு அனுப்புகிறாங்க? ஆமாம் அது ஒன்று இருக்குது. இந்தியன் லெஃப்ட் ஹேண்டர் மேலே ஒரு ஆல்ரவுண்டரு, மேபி அந்த இடத்துல வந்து ரியன் பராக் இவங்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா தெரியலை. ஆனால் நிதிஷ் ராணா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்ஷனில் இவங்க வந்து 16.5 கோடியோட போகிறாங்க. கீழே அவங்க பவுலிங் மட்டும் அவங்க கொஞ்சம் ஆள் எடுக்கணும், அவ்வளோதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓவர். ஆர்ஆர் ஃபேன்ஸ், ஹல்லா போல் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா போல் இப்போதைக்கு வேட்டை தொடர வேண்டியது வரும், ஓகேங்களா? இது ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும். இதில் ட்ரெயினில் வந்து கொஞ்சம் சத்தமே இல்லாமல் எல்எஸ்ஜி ஒரு வேலையை பார்த்துருக்குறாங்க பார்த்தீங்களா. ஷமி அவங்கள ட்ரேட் பண்ணி எடுத்துருக்குறாங்க எஸ்ஆர்ஹெச் கிட்டேருந்து. ப்ளஸ் அர்ஜுன் டெண்டுல்கரையும் இவங்க எடுத்துருக்குறாங்க. இப்போ பாரத் தருண் இருக்கார்ல, அவர் இருக்கும்போது ஷமியோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பாரத் தருண்கிட்டே ஷமி போயிருக்கிறாரு. அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸில் இருக்கிறதுனால அவருக்கு பெருசாக வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இங்கேருந்து அவர் எல்எஸ்ஜிக்கு போகும்போது அங்கே வாய்ப்பு கிடைக்குமானா அங்கேயும் ஏகப்பட்ட ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. மோசின் கான் பேக் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் மயங்க் யாதவ் பேக் பண்ணியிருக்கிறாங்க, ஆவேஷ் கானையும் வந்து ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அர்ஜுனுக்கு எவ்வளோ வாய்ப்புன்னு தெரில. ஆனால் அங்கே அந்த பவுலிங் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ ஸ்ட்ராங் ஆகியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஷமி உள்ளே வந்துருக்காருங்கும் போது ஷமி பாரத் தருண், ஸோ அதனால் ஸ்ட்ராங்னு சொல்லுவேன். இப்போ ஒரு ரஞ்சி ட்ரோஃபியும் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காரு, கொஞ்சம் ஃபிட்னஸ் மட்டும் நல்லா வந்துருச்சு, அவரால் அந்த ரிதம் பழைய ஃப்ளோ வந்துருந்தது அப்படின்னா ஷமியை அவங்க ட்ரேட் பண்ணதில் வந்து சீரியஸ்லி சொல்கிறேன் சைலண்ட்டாக ஒரு சம்பவம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இவங்க ரிலீஸில் வந்து மில்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நான் முன்ன சொல்லியிருக்கேன்ல, இந்த மிடில் ஆர்டரில் ஆல்ரவுண்டர் ஒருத்தவங்க தேவைன்னு. சரி, எனக்கு ஆல்ரவுண்டர் கூட தேவையில்ல, மில்லர் மாதிரி எனக்கு ஒரு பேட்டர் ஒருத்தர் இருந்தால் போதும், எனக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் இருந்தால் போதும். அப்படிங்கும்போது மில்லரை எல்லா டீமும் குறி வைப்பாங்க, முக்கியமாக ஆர்சிபி, சிஎஸ்கே அண்டு பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் இதுக்கு முன்னாடி ஆடிருக்காருல்ல, இப்போ திரும்பவும் மில்லர், அப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப்பாக இருக்கும்போது ஆடிக்கார், இப்போ திரும்பவும் ஒரு மாதிரி பஞ்சாப் கிங்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷர்துல் தாக்கூரை ட்ரேட் பண்ணி விட்டுருக்காங்க, பெங்காலிலேருந்து ஷமி வந்துருக்காருங்கும் போது அவள் பெங்காலில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபாஸ்ட் பாலராக நம்ம எதுக்கு ஆகாஷ்தீப்னு சொல்லி ஆகாஷ்தீப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரவி பிஷ்ணோய் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஷமர் ஜோசஃபையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிஷ்ணோய் எல்எஸ்ஜிக்கு போன சீசன் சரியாக பண்ணல, ஒரு ஃப்ரண்ட் லைனில் நின்று ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னராக அவரால் எதுவும் பண்ண முடியலங்கும் போது அவங்களுக்கு தேவை முன்னாடி நின்று போராடக்கூடிய ஒரு ஸ்பின்னர். ஸோ இல்லை அப்படிங்கிறதுனால பிஷ்ணோயை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த டீமுக்கு ஸ்பின்னர் தேவை, பேக்கப் ஸ்பின்னராக அவர் கண்டிப்பாக போக மாட்டார், ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னராக போவார், எந்த டீமுக்கு போவார் அப்படிங்கிறத கீழே வந்து ஸோ கமெண்ட் செய்யுங்கள். ஷமியை ட்ரேட் பண்ணதில் வாவ்னு சொல்லுவோம். பட் ஷமி திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், அதே பழைய ஃப்ளோ அதே ரிதமில் ஷமி வந்தார்னா பாரத் தருண் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நியூ பாலில் ஜிடிக்கு பண்ண நல்லது மறந்துடக்கூடாது, பட் எஸ்ஆர்ஹெச்சுக்கு சரியாக பண்ணலை, திரும்பவும் ரஞ்சி ட்ரோஃபி நல்லா பண்ணியிருக்காருங்கும்போது எல்எஸ்ஜிக்கு இது ஒரு நல்ல காலமாக கூட அமையலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்ததான் நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத் டீமை பார்க்கும்போது என்னென்னா கிளாஸனை ரிலீஸ் பண்ணுவாங்க, இஷான் கிருஷ்ணன் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் சொல்லியிருப்பேன் இவங்க கிளாஸின்லாம் ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க, ஏன்னா கிளாஸினை ரிலீஸ் பண்ணால் ஆக்ஷனில்
ரொம்ப கஷ்டம். ஆக்ஷனில் இன்னொன்று இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கிளாசிக் மாதிரியான ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் யோசிக்கும்போது எனக்கு தெரியும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கிளாஸின் அவங்க ரிலீஸ் பண்ணல, இஷான் கிருஷ்ணன் அவங்க ரிலீஸ் பண்ணலை, இஷான் கிருஷ்ணன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போன சீசன் ஒரு 100, அதுக்கப்புறம் ரீசெண்டாக நல்லா வேலை விளையாண்டுருக்காருங்க போது இஷான் கிருஷ்ணன் அவங்க ஏன் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து அவங்க ரிட்டைன் பண்ணதில் வந்து ஜெயதேவ் உனட்கல் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, கர்ஸ் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, ஹர்ஷல் பட்டேல், கமின் மெண்டிஸ். எனக்கு ஜெயதேவ் உனட்கட் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் ஏஜ் அப்படிலாம் யோசிக்காமல் சரி ஓகே லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் டெத் ஓவர்னு யோசிச்சாங்களா தெரியலை. ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணலங்கிறது எனக்கு பெரிய ஒரு ஷாக்காகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் நல்லா போட்டார், அதனால் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க ஓகேங்களா. ஆனால் ரிலீஸ் பண்ணதில் வந்து வேல் மல்டர் ஷமியை ரிலீஸ் பண்ணதில் வந்து தெரியலை. ஷமியே கேட்டு போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிறத தாண்டி நான் அங்கே இருந்தேன்னா பாரத் தருண் கூட ஒர்க் பண்ணேன்னா டீமுக்கு நல்லது எனக்கும் நல்லதாக இருக்கும், என்னை ரிலீஸ் பண்ணிடுங்க சொல்லி இவங்க ரிலீஸ் பண்ணுங்க சொல்லி கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ராகுல் சஹர், ஆடம் ஜாம்பா, 2 லெக் ஸ்பின்னர், இந்தியன் லெக் ஸ்பின்னர், ஒரு ஆஸ்திரேலியன் லெக் ஸ்பின்னர், ஒரு நம்பர் 1 ஆஸ்திரேலியன் லெக் ஸ்பின்னர், நம்பர் 1 வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் 2 பேரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஆச்சரியம். ஏன்னா ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்க, பட் ஒருத்தவங்களை வைக்காமல் 2 பேரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஓகே சிம்ரன்ஜித் சிங்கு போன சீசன் நிறையாவுக்கு அதாவது சிம்ரன்ஜித் சிங் பேரை வந்து இவர் நல்லா பண்ணுவார்னு டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ்லாம் அப்போ சொன்னதான் எனக்கு ஞாபகம், முக்கியமாக பேட் கமின்ஸ் சொன்னதான் ஞாபகம். இப்போ சிம்ரன்ஜித் சிங் அதை ஃபுல்ஃபில் பண்ணலை, பேக் பண்ணலை. எஸ்ஆர்எஸ் மேனேஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஷாக், கண்டிப்பாக ஷாக்கு. ஷமியை ரிலீஸ் பண்ணதில் பெருசாக ஷாக்லாம் கிடையாது, எதிர்பார்த்தது தான். அப்புறம் எதிர்பார்த்தது தான். பட் இதில் வந்து மல்டரோ ராகுல் சஹரோ ஜாம்பாவோ 50-50 கூட இல்லை, எனக்கு அவங்க லிஸ்ட்லேயே கிடையாது. ஆனால் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே தாங்க ஆள் தேவை, இந்த ஸ்பின்னரு ஃபாஸ்ட் பவுலர், இதுக்கு தான் இவங்களுக்கு தேவை. எஸ்ஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் கையில் 25.5 கோடி வச்சுருக்கிறாங்கும் போது கண்டிப்பாக ஆக்ஷனில் பவுலர்ஸ்களை எடுக்கும்போது சண்டை வரும். கண்டிப்பாக அதில் எஸ்ஆர்எச் பெருசாக வருவாங்க. ஷமியை விட்டுருக்குறாங்க. ஷமி கேட்டிருந்துருப்பார், நான் என்ன ஷமியை விட்டுருக்குறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. சரி எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ அடுத்த டீமுக்கு மூவ் ஆகும். அடுத்ததாக குஜராத் டைட்டன்ஸ். இதில் வந்து வாஷிங்டன் சுந்தர சிஎஸ்கே ட்ரேடுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் ஒரு பக்கம் அரசு படத்தில் பேச்சு இருந்துச்சு. அப்போ வாஷிங்டன் சுந்தர ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தர எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? இப்போது அவர் இந்தியன் டீமில் ஒரு மாதிரி முக்கியஸ்தலாக இருந்துக்கிட்டு இருக்காரு. 3 ஃபார்மெட்லேயும் அவர் எப்படியாவது பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்கும் போது ஒரு கோச் அண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட், அதுவும் பிசிசி ஒரு பிளேயரை வந்து ரொம்ப நம்புறாங்கும் போது இப்போது ஜிடி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் இன்னும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வாஷி எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரிலீஸ் பண்ணலை. ஆனால் அவங்க ரிட்டைன் பண்ணதில் எனக்கு சில சர்ப்ரைசஸ் இருக்குது. ரபடாவை ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க நான் நினச்சேன். அங்கே நார்கேவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரபடா அப்படின்னு யோசிக்கும்போது ரபடாவை ரிலீஸ் பண்ணுவாங்க நினச்சேன், ரபடா ரிலீஸ் பண்ணல. ராகுல் டெவாத்தியா அவரையும் ரிலீஸ் பண்ணலை. இஷாந்த் சர்மா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், ரிலீஸ் பண்ணலை. இவங்க ரிட்டன்ஷன்ஸில் எனக்கு இப்படி ஒன்று தோணுது. அதான் சொன்னேன், பிளே ஆஃப் பண்ண டீம்ஸ் ரொம்ப பெருசாக ஒரி பண்ணிக்க மாட்டாங்க, அந்த டீமையே வச்சு போகணுன்னு நினைப்பாங்க. இவங்க ரிலீஸ் பண்ணதில் வந்து ருத்தர்ஃபோர்டை ட்ரேட் பண்ணியிருக்காங்க எம்ஐ கிட்ட, லேமரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கரீம் ஜன்னத் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தாஷுன் ஷனகா பாதியில் வந்தாரா, தாஷுன் ஷனகா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கோட்ஸே கெஜ்ரோலியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் ரபடா இருக்கும்போது உங்களுக்கு கோட்ஸே எதுக்கு? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு சிராஜ், ஒரு காகிசோ ரபடா இவங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயரை ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் நாங்கள் ஆட வைப்போம் அப்படின்னு அவங்க வந்து ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. இந்த டீமுக்காக ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவை அப்படின்னா ஜெரால் கோல்ஸே போகலாம். ஸோ ஜிடி நான் பஞ்சாப் கிங்ஸ் சொன்ன மாதிரி தான், இவங்களை பற்றி நம்ம பெருசாக பேசிக்கவே தேவையில்லை, இவங்க பண்ணிடுவாங்கப்பா அப்படின்ட்டு நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆக வேண்டியது தான். பட் இவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர் தேவை, ஏதாவது ரபடாவுக்கு இன்ஜுரி ஆகும் அப்படின்னு ஏதாவது யோசனை இருந்துச்சுன்னா இவங்க அவங்களுக்கு தேவை. மற்றபடி ஜிடி அவங்க ஒரு மாதிரி, மற்றபடி ஜிடி வாஷிங்டன் சுந்தரம் மேபி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பில் ரொம்ப பெரிய ஒரு தப்பாக வாங்கியிருந்தாங்க, முட்டாள்தனமாக இருந்திருக்கும். பட் அந்த காரியத்தை அவங்க செய்யலை. ஜிடி எப்பயுமே கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போது நம்ம அடுத்த டீமான மும்பை இந்தியன்ஸ் கிட்ட நம்ம போவோம். ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து எம்ஐலேருந்து ஜிடிக்கு வந்தார், ஜிடிலேருந்து இப்போ எம்ஐ போயிருக்காரு. ருதர்ஃபோர்டை இப்போ திரும்ப எம்ஐக்கு கொடுத்துருக்குறாங்க, அதே கதை தான். ஸோ அப்படிங்கும்போது எம்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க கையில் 2.75 கோடி தான் இருக்குது. இருக்கிற மற்ற டீம்களை காட்டிலும் இவங்ககிட்ட தான் ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. நான் சொல்லுவேன் ஆர்சிபிக்கு ஆப்ஷன் தேவையில்லை, இது பஞ்சாப் கிங்ஸுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன்ல. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐக்கும் இந்த ஆப்ஷன் தேவையே கிடையாது. அவங்க ட்ரேடிங்லேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களோட ரிட்டன்ஷனில் வில் ஜாக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து ராபின் மின்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, போஷ் ரிலீஸ் பண்ணுவாங்க, தீபக் சஹரும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கும்போது இல்லை தீபக் சஹர் வில் ஜாக்ஸ் இவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஷதுல் தாக்கர் வந்துட்டார், ருத்தர்ஃபோர்டு வந்துட்டார் அப்படின்னு யோசிக்கும் போது ஏன் ருத்தர்ஃபோர்டு வந்துட்டாருன்னா இவரும் நீங்கள் சொல்லலாம். பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க, அதில் யார் ஆட வைப்பாங்க மாட்டாங்கன்னு தெரியல. அப்படிங்கும்போது வில் ஜாக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சா ஆனால் வில் ஜாக்ஸ் ரிலீஸ் பண்ணல. இவங்க ரிட்டன்ஷனும் ஒரு மாதிரி ரீசனபிளாக தான் இருக்குது. பட் இவங்க ரிலீஸஸில் தோப்புலி,
எதிர்பார்த்தது கரண் சர்மா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பதிலாக மயங்க் மார்க்கண்டே அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க, சரியாக போயிடுச்சா. அதுக்கப்புறம் அர்ஜுன் டெண்டுல்கரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய பாதிப்பு கிடையாது. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து இப்போது அர்ஜுன் டெண்டுல்கர் தன்னோட பையனை வந்து எம்ஐ ரிலீஸ் பண்ணதுனால மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சி போட்டு வருவாரா, இல்லை எல்எஸ்சி ஜெர்சி போட்டு வருவாரா, மும்பைக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, எல்எஸ்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதுவே மும்பை வாங்கல இல்லை, எம்ஐ வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் எதை ஜெர்சி போட்டு உட்காந்துருப்பாரு, யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு பார்ப்போம். அடுத்தது பெவன் ஜாக்கப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எதிர்பார்த்தது. முஜீபுர் ரஹ்மான், ஏன்னா அல்லா கன்சர்ன் வர முஜீபுர் ரஹ்மானை பார்க்கும்போது முஜீபுர் ரஹ்மான் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். விக்னேஷ் புத்தூரை இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜு லிசால் வில்லியம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் புத்தூரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஆக்ஷனில் ஏதாவது ஒரு டீம் ஒரு சொலையாக குத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கவுட் பண்ணி எடுத்தாங்க விக்னேஷ் புத்தூரை, எம்ஐ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எம்ஐ இப்போ எம்ஐ ஆக்ஷனில் பெருசாக அவங்க விளையாடணும்லாம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் விக்னேஷ் புத்தூர் ரிலீஸ் பண்ணுறாங்க, கரண் சர்மா ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மயங்க் மார்க்கண்டே வந்துட்டாருங்கிறதுனால கூட இருக்கலாம். பட் ஆனால் கரண் சர்மா டெல்லியில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸை வின் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க பேக் டு பேக் வின் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து அவங்க ஒரு மாதிரி முன்னாடியே போக ஆரம்பித்தாங்க. பட் கரண் சர்மா ரிலீஸ் பண்ணியிருக்காங்கங்கும்போது ஆச்சரியம். ஓகேங்களா. இது எம்ஐ பொறுத்த வரைக்கும். பால்டன் சிங் என்ன நினைக்கிறீங்க? இல்லை கிரிக்கானந்தா நாங்கள் வந்து 2.75 கோடியில் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன செய்வீங்க சொல்லுங்கள். ஆக்ஷனில் கண்டிப்பாக வந்து இவங்க நிறைய டீமை குத்தி விட போகிறாங்க, நிறைய டீமை செய்ய போகிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் கேகேஆர் எம்ஐ இவங்கெல்லாம் எம்ஐ கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து எம்ஐ பொறுத்த வரைக்கும். அடுத்த டீம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி கடைசி டீமான டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸோட ரிலீஸ், ரிட்டன்ஷன், ட்ரேட் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. டோனோவன் ஃபெராராவை வந்து இங்கேருந்து அனுப்பிட்டு நிதிஷ் ராணாவை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு இந்தியன் லெஃப்ட் ஹேண்டர், ஒரு ஆல்ரவுண்டர் மேலே அவங்களுக்கு தேவைப்படுது போல் அவங்க எடுத்துருக்கிறாங்க. ஆனால் இந்த 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 ட்ரேடு நடக்கும்போதே, இந்த ரிட்டன்ஷன் டேட்லாம் வரதுக்கு முன்னாடியே வந்து யாரை நட்ராஜனை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கொஞ்சம் அரசு பரசலாக பேச்சுக்கள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் நினச்சேன் நட்ராஜனை அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நட்ராஜனை வந்து இப்போது எப்படி சொல்கிறது, டெல்லியில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, சூரத்தில் வேறு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படிங்கும்போது அவனை ட்ரையல்ஸுக்காக போயிருவார். ட்ரையல்ஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. தப்பா நான் ஃபிட்டாக இருக்கேன்ப்பா, நான் விளையாடுவேன்ப்பான்னு காமிக்கிறதுக்கும் தென் இப்போ சையது முஸ்டாக் ட்ரோஃபி வரை தமிழ்நாடுக்காக ஆட போகிறாருங்கும் போது அவரை ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன் ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க. அது மாதிரி ரிலீஸ் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கருணாயரை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கருணாயரை அவங்க ரிலீஸ் பண்ணலை. அவர் துஷ்மந்த சமீராவும் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். துஷ்மந்த சமீராவும் அவங்க ரிலீஸ் பண்ணலை. ரிலீஸ் பண்ணதில் வந்து ஃபேவ் டுப்ளசிஸ், ஃப்ரேசர் முகர்க் முன்னாடியே வந்து கொஞ்சம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேஎல் ராகுல், அபிஷேக் புரேல், இப்படி நிறைய பேர் இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு ஃபேவ் டுப்ளசிஸ், அப்புறம் ஃப்ரேசர் முகர்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது என்னங்க டிராவிஸ் ஹெட் மாதிரி இவருங்க, வார்னருக்கு அப்புறம் இவர் தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரேசர் முகர்க் காணாமல் போயிட்டார். ஸோ ஃப்ரேசர் முகர்க்கு அதனால் இவங்க வந்து பேக் பண்ணாமல் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோஹித் சர்மா, முகேஷ் குமார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நட்டு, முகேஷ் குமார், மோஹித் சர்மா இவங்க 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க 2 பேர் அப்படின்னு பார்க்கும்போது நட்டுவே போதும்ப்பா. ஏன்னா நட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க்கு அப்படிங்கும்போது இன்கேஸ் எனக்கு வேறு யாராவது வேணும் அப்படின்னா நான் வந்து எடுத்துக்கிறேன்ப்பா ஆக்ஷனில் அப்படின்னு கூட போயிருந்துருக்கலாம். இவங்களோட அந்த முகேஷ் குமார், மோஹித் சர்மா ரிலீஸஸ் வயசு இதெல்லாம் யோசித்து பார்த்து ரிலீஸ் பண்ணதாக கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த நியூ பால் பவுலர் ஒருத்தர் தேவைன்னு நினைக்கிறேன். துஷ்மந்த சமீர் இருக்கார். பட் அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் அவங்க கொஞ்சம் அடி வாங்குங்கிறதுனால அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. தர்ஷன் நல்கண்டேவும் அவங்க பேக் பண்ணல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிசியோட ரிலீஸஸில் வந்து எனக்கு ஷாக்கோ சர்ப்ரைஸெல்லாம் பெருசாக இல்லவே இல்லை. பட் கருண் நாயரை அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு மேட்ச்னால அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு மேட்சை தவிர ஒருத்தர் பெருசாக ஆடவும் இல்லை அந்த சீசன். பட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிசியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க. டிசியை தாண்டி மற்ற எல்லா டீம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஓகேங்களா. ரிட்டன்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா, இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன், இவங்களால தான் அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு இந்த கேகேஆர் பற்றி யோசிக்கும் போதோ, அப்புறம் எஸ்ஆர்எஸ்லேருந்து ஒரு ஷமியை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு யோசிக்கும் போதோ, ஸோ சில டீம்ஸை பற்றி யோசிக்கும் போது மட்டும் தான் அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சே தவிர மற்றபடி மினி ஆக்ஷன் மற்றபடி ஸோ பெருசாக ஆக்கப்பட்டிருக்கு. பட் இது போக போக நம்ம பேசுவோம். பட் கேகேஆரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக இன்னும் தனியாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. சிஎஸ்கே பற்றி இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆர்சிபி மிடில் ஆர்டரு, அப்புறம் பஞ்சாப் கிங்ஸோட மிடில் ஆர்டரு, அப்புறம் மில்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம இன்னும் டெப்த்தாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ பேசுவோம். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களோட உதவிகளை செய்யுங்க. ஸோ முடியுது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது நிறைய வீடியோஸ் வருது. கிரிக்கானந்தா விலாஸ் கல்கட்டாலேருந்து கொடுக்க போகிறேன். அடுத்து கவுஹாத்தி போகிறேன், பாருங்கள்.